ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு மஷ்ரூம் குருமா, அதாவது காளான் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த காளான் குருமாவை நீங்க வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா மட்டன் குருமா செய்றீங்களா காளான் குருமா செய்றீங்களா அப்படின்னு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான சுவையில வாசனையா இந்த காளான் குருமா இருக்கும். இப்போ இந்த காளான் குருமா செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய குருமா வாசனை நமக்கு கிடைக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமா கருவேப்பிலை இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா கொஞ்சமா புதினா இலைகளை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுல இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதுல இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதுல அடுத்ததா நம்ம காளானை சேர்த்துக்கலாம். இந்த காளான் குருமாக்கு நான் இங்க 200 கிராம் காளானை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த காளானை நம்ம கடாயில சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காளான் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு காளானை 7 இருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காளான் வேகிற இந்த சமயத்துல நம்ம ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கசகசாவை இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைப்படும். இது கூட கடைசியா 4 முந்திரி பருப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கு. இதுல இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். கூடவே குருமாக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் விழுத சேர்த்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா கொஞ்சமா மேல கொத்தமல்லி தழை தூவி நம்ம காளான் குருமாவை பரிமாற வேண்டியதான். அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளோட அருமையான காளான் குருமா தயாராயிடுச்சு. இந்த காளான் குருமாவை சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா, பூரி, புலாவ் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.